வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. விமான நிலையத்துக்கு ஒரு வயதான ஒரு அம்மா போனாங்களாம். அப்ப விமானம் ரொம்ப தாமதமானதுனால, அங்க இருந்த ஒரு நாற்காலியில அமர்ந்துட்டு இருந்தாங்களாம். அந்த நாற்காலிக்கு பக்கத்துக்கு பக்கத்து நாற்காலியில ஒரு மொரட்டுத்தனமான ஒரு ஆள் உட்கார்ந்தாருங்களாம். அவர பார்க்கவே ரொம்ப பயமா இருந்துச்சாம். ரொம்ப மொரட்டுத்தனமா இருந்தாருங்களாம். அவர பார்த்தா அவ்வளோ ஒண்ணும் நல்லவர் மாதிரி இந்த அம்மாக்கு தெரியலையாம். இந்த மொரட்டுத்தனமானவருக்கும், இந்த வயதான அம்மாக்கும் நடுவுல ஒரு காலி நாற்காலி இருக்குங்களாம். அந்த நாற்காலியில இருக்கிற பிஸ்கட் பாக்கெட்ட எடுத்து பிரிச்சு மொரட்டுத்தனமான ஆளு சாப்பிட்டுட்டு இருந்தாருங்களாம். இந்த அம்மாக்கு ஒரே கோவமா வந்துச்சாம். என்னடா இவரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுறாரேன்னு சொல்லிட்டு இவங்களும் பிடிவாதமா அதுல இருந்து ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டாங்களாம். இந்த மொரட்டுத்தனமான மனிதர் அந்த வயதான அம்மா அந்த பிஸ்கட் எடுத்து சாப்பிடுறத பார்த்தாராம். அவர் எதுவுமே சொல்லலைங்களாம். மறுபடியும் அந்த பாக்கெட்ல இருந்து இன்னொரு பிஸ்கெட்டை எடுத்தாருங்களாம். இந்த அம்மாக்கு ரொம்ப ஆத்திரமா வந்துச்சாம். என்னடா நம்ம கொண்டு வந்த பிஸ்கெட்டை இவர் எடுத்து எடுத்து சாப்பிட்றாரு, ஒரு நாகரீகமே இல்லையே, இவ்வளோ முரட்டுத்தனமா அப்படின்ட்டு இந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டாங்க, வெறுப்பா இருந்தாங்களாம். இவங்களும் பிடிவாதமா தன்னுடைய பிஸ்கெட் பேக்கெட் தானேன்னு எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். கடைசி ஒரு பிஸ்கெட் தான் இருந்துச்சுங்களாம். அவர் என்ன பண்ணாருங்களாம், அந்த ஒரு பிஸ்கெட்டை பாதியா உடைச்சு தான் வாயில போட்டுக்கிட்டு மீதியே அந்த நாற்காலியில வச்சுட்டாருங்களாம். இந்த அம்மாவும் பிடிவாதமா அந்த அரை பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்டுட்டாங்களாம். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மொரட்டுத்தனமான ஆளு அவருடைய விமானம் வந்துருச்சுன்னு போயிட்டாருங்களாம். இந்த அம்மாவும் தன்னுடைய விமானத்துல ஏறிட்டாங்களாம். விமானத்துல ஏறி அமர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பைய திறந்து தன்னுடைய கண்ணாடிகள் எடுக்கலான்னு எடுத்தாங்களாம். அப்போ ஆச்சரியமான ஒரு விஷயத்த பார்த்தாங்களாம். அவங்க எடுத்துட்டு வந்த பிஸ்கெட் பாக்கெட் அவங்க பையில தான் இருந்துச்சாம். அந்த அம்மாக்கு இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை பார்த்த உடனே தான் எல்லாமே புரிஞ்சுதான். அதாவது அவ்வளோ நேரம் இந்த முரட்டுத்தனமான மனிதருடைய பிஸ்கெட்டை தான் நம்ம எடுத்து சாப்பிட்டுருக்குறோம், அவர் தான் நமக்காக விட்டு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ரொம்ப மனக்கவலைப்பட்டாங்களாம். இவ்வளோ ஒரு நல்ல மனிதரை நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குட்டி கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கு பக்கத்திலே இருந்து யாரு உதவி செஞ்சாங்களோ அவங்க பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு அவங்களுடைய அருமை தெரியவே தெரியாதுங்க. அவங்க ரொம்ப தொலைவு நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம யோசிப்போம், ஐயோ நமக்கு பக்கத்துல இருந்து இவ்வளோ செஞ்சாங்களே, இப்ப யாரும் இல்லையே நமக்கு செய்யறதுக்கு அப்படின்னு யோசிப்போங்க. இது மனித இயல்பு. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.